தொடர்பில் ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருவரூடாக விசாரணைகளை மேற்கொண்டு அறிக்கை பெற்றுக்கொள்ள ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தீர்மானித்துள்ளார். ஊடக நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் இன்று காலை இடம்பெற்ற சந்திப்பின் போது ஜனாதிபதி இந்த விடயத்தை குறிப்பிட்டார். ஏற்பட்டுள்ள சம்பவத்துக்கான பொறுப்பினை இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான சட்ட ரீதியாக அதிகாரமுள்ள அனைத்து நிறுவனங்களுக்கும் உரித்தானது. தேவையான தீர்மானங்களை எடுத்து அதனை நடைமுறைப்படுத்துமாறு கூறினால் அதனை நடைமுறைப்படுத்தாமல் தமது அதிகாரம் தொடர்பில் கயிறு இழுப்பது இதன் பிரதிபலனாகும். இவ்விடத்தில் குப்பை கொட்ட வேண்டிய தேவை சிலருக்கு உள்ளது. குப்பை அதிகரிப்பதை சிலர் விரும்புகின்றனர். குப்பை லோரி ஒன்று வரும்போது அல்லது செல்லும் போது 1000 ரூபாய் அல்லது 1500 ரூபாய் தரகு பணம் வழங்க வேண்டும். இந்த சம்பவத்துக்கான காரணத்தை கண்டறிந்து அறிக்கை சமர்ப்பிக்க நான் ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருவரை நியமித்துள்ளேன். 1 மாதத்தில் அதனை நிறைவு செய்ய எதிர்பார்க்கின்றேன். அதன் மூலம் எமக்கு பாடம் ஒன்றை கற்றுக்கொள்ள முடியும். எங்கு தவறு ஏற்பட்டுள்ளது என்பதை நாட்டுக்கு கூற வேண்டும். கணக்காய்வு சட்டமூலத்தை விரைவாக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு சம்பந்தப்பட்ட தரப்புகளுக்கு பணிப்புரை விடுக்க உள்ளதாக இந்த சந்திப்பின் போது குறிப்பிட்ட ஜனாதிபதி தமது தேர்தல் வாக்குறுதியான கணக்காய்வு சட்டத்தை கொண்டு வருவதில் தாமதம் நிலவியுள்ளமைக்கு கவலையை வெளியிட்டார். கடந்த டிசம்பர் மாதம் நான் பாராளுமன்ற வரவு செலவு திட்ட விவாதத்தில் கலந்து கொண்ட போது எதிர்க்கட்சி இது குறித்து கேள்வி எழுப்பியது. அதன்போது ஜனவரி மாதத்தில் கணக்காய்வு சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதாக நான் கூறினேன். முக்கிய பிரிவுகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளேன். எனினும் தாமதம் அடைந்துள்ளது. எனவே இந்த சட்டமூலத்தை விரைவில் பாராளுமன்றத்துக்கு கொண்டு வருமாறு நான் பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளுக்கு கூறியுள்ளேன். அரசு சேவையை வினைத்திறனுடன் முன்னெடுக்கும் நோக்கில் எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் அரசு நிறுவனங்கள் பலவற்றின் உயர் பதவிகளில் மாற்றம் ஏற்படுத்தப் போவதாகவும் ஊடக நிறுவனங்களின் பிரதிநிதிகளிடம் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். மாலபி தனியார் மருத்துவக் கல்லூரியை தனி மனித உரிமையிலிருந்து நீக்கி அதன் பங்குகளை மக்களும் கொள்வனவு செய்யக்கூடிய நிலைமை உருவாக்குமாறு நிர்வாக தரப்பிற்கு பணிப்புரை விடுத்துள்ளதாக இதன்போது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டார். அத்துடன் மாலபி தனியார் மருத்துவக் கல்லூரி மாணவர்களிடம் அறவிடப்படும் பணத்திற்கு சலுகை வழங்கும் வகையில் திருத்தங்களை மேற்கொள்ளுமாறும் ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். ஜனாதிபதியின் அதிகாரத்தை வரையறைக்குள் கொண்டுவர அல்லது இல்லாமல் செய்ய தான் தயார் எனவும் ஜனாதிபதி கூறியுள்ளார். சிலர் கூறுவதை போன்று நாட்டின் சொத்துக்களை சீனாவிற்கோ அல்லது இந்தியாவிற்கோ வழங்கப் போவதில்லை என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். அரசாங்கத்தை பொறுப்பேற்கும் போது பெரிய காட்டுக்கொடுப்பு அங்கே இடம்பெற்றது. போர்ட் சிட்டியில் அது இடம்பெற்றது. இந்த நாட்டின் எந்த ஒரு தலைவரும் அவ்வாறு உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டிருக்கவில்லை. நாம் அதனை மாற்றினோம். சீனாவுடன் பேசி நாம் அதனை மாற்றினோம். முன்னர் இருந்த முறைப்படி ஜனாதிபதி செயலகத்திலிருந்து ஹெலிகாப்டர் ஒன்று பறப்பதாக இருந்தால் அருகிலுள்ள சீனாவின் காணியிடமிருந்து அனுமதி பெற வேண்டும். අපි ඒක බදු ක්‍රමයට ගත්තා. මට ජනාධිපති විදියට ජනාධිපති ලේකම් කාර්යාලයේ එහා පැත්තේ ආරක්ෂක අමාත්‍යාංශයේ ඉස්සරහ තියෙන පුංචි හෙලිකොප්ටර් එක නවත්තන තැන හෙලිකොප්ටර් එකකින් නැගලා හෙලිකොප්ටර් එක මෙතන මේකෙන් උඩින් යන්න බෑ චීනෙන් අවසර ගන්න ඕනේ කලින් තිබුණු විදියට. අපි ඒවා වෙනස් කළා. හැබැයි ඒව ගැන කිසි හඬක් නැහැ.